ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் மாமன்ஸ் அண்ட் வைப்ஸ். இன்றைக்கி யுதர்ஷனோட செகண்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஆனால் அது ஒரு ட்ராஜடியான டே ஆகிடுச்சு இன்றைக்கி எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னையோட டிஃபன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பாஜியும் தான். உருளைக்கிழங்கு பாஜி நார்மலாக வேக வச்சு அப்படியே மசாலா போட்டு பண்ணுறது தான். உங்களுக்கு எதனா ரெசிபீஸில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தோல் உரிச்சிட்டு அதை வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம தாளிக்கணும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஃபனுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரெசிபீஸை நாங்களும் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எந்த மாதிரிலாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்வீங்க, எந்த மாதிரியான சைட் டிஷ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ பாஜிக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்ருக்கோம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எதுக்காக ட்ராஜடின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி செகண்ட் டே. ஆனால் இன்றைக்கே என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஃபீவர். மார்னிங்லேருந்து ஸ்கூல் போகலாமா வேணாமான்னு யோசித்து நாங்கள் ஒரு வழியாக லீவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸ்கூலுக்கு. பட் ஆனால் 9 o'clock மேலே என் பையனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு. அதனால் நான் என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கி விட்டுட்டா திரும்பி அவன் டெய்லி லீவ் போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சதுனால ஸ்கூலுக்கு கேட்டோம், இந்த மாதிரி போகலாமா கூட்டிகிட்டு வரலாமா. நாங்கள் 9 o'clock மேலே ஆகிடுச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு வாங்கினதுனால போயிட்டு நான் ஒரு 1/2 hour 45 minutes அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தேன். அவன் அழுவலாம் அங்கேயே விட்டு வரலான்னு பார்த்தேன். பட் அவன் சுத்தமாக அழுகையே அடங்கலை. இன்னும் அழுக ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுமோன்ட்டு நான் கூடவே இருந்து கூட்டிகிட்டும் வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ட்ராஜடியான டே. உங்களோட பசங்க ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் அப்போது எவ்வளோ நாள் அழுதாங்க? அவங்க ஸ்கூல் கண்டினியூஸாக போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெசிபீஸ்க்கு வரலாம். இதில் வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை போட்டு அந்த வெங்காயம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா தோல் உரிச்சிட்டு அதை ஒன்று நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைனா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னா, அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அது எல்லாத்தையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு மசாலா இது எல்லாம் போடுவோம். நீங்கள் எந்த மாதிரி பாஜி செய்வீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளிக்காகவும் நம்ம போடுறோம் உப்பு. நீங்கள் லாஸ்ட்டாக போடும்போது திட்டமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயத்துக்கும் போட்டோம், தக்காளி மேஷ் ஆகிறதுக்காகவும் போட்டோம். அதுக்கப்புறமா மேஷ் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் மசாலா டைப் வர வரைக்கும் நல்லா அது குழையிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டா நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் மிதங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு அது அதில் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு சூப்பரான ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணோன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் மேஷ் ஆகும். எங்களுக்கு இந்த அளவுக்கே போதுன்றதுனால நாங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஒரு ஃப்ளஃபியான ஒரு சூப்பரான சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தி ஒரு 1/2 hour 1 hour முன்னாடியே நம்ம நல்லா மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். உப்பு போட்டு சூப்பராக அது ஃப்ளஃபி ஆகிடும். கொஞ்சம் நடுவில் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் தவா காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னா நல்லா அது உப்பி வர்றதுனால ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு நடுவில் எண்ணெய் வைப்பீங்களா இல்லைன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் எண்ணெய் வைக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குமே நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குது. அது எப்படின்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தவா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை நல்லா மேக் பண்ணிவிட்டு அது நான் சுற்றி இருக்கிறதெல்லாம் வேகணுன்றதுக்காக நல்லா அழுத்தி விட்டுடுறோம். அப்போ தான் வேகும். இல்லைனா சைடில் அப்படியே இருக்கும், நம்மளால் அதை சாப்பிட முடியாது. இதை பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக என் பையனை ஸ்கூலுக்கு கூட்டுன்னு போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அவனுக்கு சப்பாத்தி ஜாம் வைக்கலான்னு நினச்சோம். பட் வீட்டில் ஜாம் இல்லாத காரணத்தால் அந்த உருளைக்கிழங்கு மேஷே தூக்கி உள்ளே போட்டு ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் வேகமாக. அவர் தான் ரொம்ப பயந்துனே இருந்தார் ஸ்கூல் பார்த்ததும். சரி ரொம்ப அழுவுறானேன்னு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களோட நெக்ஸ்ட்டு லஞ்சு நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்ம காலையிலே முடிச்சிட்டோன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப நம்மளால் கிச்சன்லேயே இருக்க முடியல.
அதனால் காலையில் அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுட்டா நாங்கள் மதியத்துக்கு மேலே ஃப்ரீ ஆகிடலான்ட்டு சுண்டலை நல்லா வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்து கொட்டை குழம்பும் சுண்டலும் தான் செய்யலான்னு. ஆக்சுவலி நேற்று நைட்டே வந்து நாங்கள் ஊற வச்சிட்டோம், இன்றைக்கி அவருக்கு ஸ்நாக்ஸ் அதான் கொடுக்கலாம். ஆனால் ஸ்கூலே போகல, ஃபீவருன்றதுனால நாங்கள் வந்து அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். திடீர்னு தான் ஃபீவர் சரியானதுனால அந்த சப்பாத்தி அப்படியே போட்டு கொடுத்து அனுப்பிட்டோம் நாங்கள். ஆனால் அதையுமே ரிட்டன் நாங்கள் தான் வீட்டில் வந்து சாப்பிட்டோம், ஏன்னா 1/2 அன் ஹவர் தானே இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம கொட்டை குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா நைட்டே கொட்டை ஊற வச்சுட்டு காலையில் கழுவி அதை உப்பு போட்டு 4-5 விசில் விட்டுட்டு அதை வந்து எடுத்து வச்சிடணும். வெந்துருச்சான்னு வேகலாம் இன்னும் நீங்கள் கூட ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மசியணுன்ட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுட்டு அதுலேயே திரும்பி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. ஆக்சுவலி எனக்கு இந்த டிப்ஸை இப்போ தான் தெரிஞ்சது. நம்ம எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கரெக்டாக போட்டுட்டாலே நம்மளோட எல்லா டிஷ்ஷஸும் சூப்பராக வரும். இந்த விஷயம் நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஆனது அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த குழம்புக்கான ரெசிபீஸை தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த கொட்டைலாம் போட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே சைட் பை சைட் சுண்டலும் செஞ்சிடலான்னு அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ஆரம்பிச்சிட்ருக்கோம். தாளிக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம். இது வந்து நம்ம குழம்புக்கு திக்னஸ் வரணுன்றதுனால தேங்காய், சோம்பு போட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதையும் வந்து நம்ம லாஸ்ட்டில் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து இது தாளிப்பும் ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எப்படி கொடுப்போன்னா நல்லா குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நாங்கள் அந்த மாதிரி வந்து தாளிப்பு கொடுத்துப்போம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம அந்த ஃப்ளேவர் கறிவேப்பிலெல்லாம் அந்த எண்ணெயில் வதங்குது இல்லையா, அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் அதுக்கான தாளிப்பு தான் ரெடி பண்ணோம். இது எல்லாமே வந்து நம்ம சுண்டலுக்காக ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான். வேறு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுட்டு காஞ்ச மிளகா, பூண்டு நசுக்கந்தெல்லாம் போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தேங்காய் போட்டு பண்ணால் சுண்டல் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் கலக்காய் போட்டும் செய்வாங்கன்ட்டு. கலக்காய் அந்த வறுத்து அரைச்சி கடைசியில் ஆட் பண்ணுவாங்கன்ட்டு. அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நாங்களும் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி தான் தேங்காய் போட்டு தான் வந்து ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எந்த மாதிரி சுண்டல் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பார்க்குறோம். எங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ஒரு சிலர் போட மாட்டாங்க, நாங்கள் வந்து போடுவோம். அது வந்து நாங்கள் நல்லா சுண்டலோடு சேர்த்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து வெங்காயமும் போடுறோம். அது வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டல்லையுமே உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கன்னா அந்த சுண்டல் எடுத்து போட்டு நம்ம வந்து இந்த தேங்காவை ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாத. இது கொஞ்சம் அது உள்ளார இறங்குனதுமே அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரு அதெல்லாம் இந்த சுண்டலில் இறங்குனதுமே நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ட்ரை கோகனட்டை நம்ம இதில் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுண்டலும் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி தான் இது வந்து ரெடி பண்ணோம். ஆக்சுவலி இன்றைக்கி சூப்பராகவே இருந்தது எல்லாமே. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதே சுண்டலில் வேறு ஏதாவது வெரைட்டிஸ் தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னையோட சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சது. கிச்சனுக்கு ஹாய் பாய் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் யார் எது கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லைன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லா டே அப்படியே போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு சும்மா ஒரு ட்ரைவ் போயிட்டு நைட்டு சாப்பாடுக்கு மட்டும் நாங்கள் இந்த அப்பளம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். சாதத்துக்கு அந்த சுண்டல் காலி ஆயிடுச்சுன்றதுனால இந்த மாதிரி அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்கிட்டோம். இது வந்து நம்ம டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஆயில் இல்லை இல்லையா. அதனால் எனக்கு பேசிக்காகவே இந்த அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதுவும் செஞ்சு இன்னையோட நாள் எங்களுக்கு சிறப்பாக போச்சு. உங்களுக்கு